நினைக்கிறேன் உன்னை பத்திய மண்டையில படி பொண்ணும் ஏறல. டான்சிங் ஷெஃப் உங்கள் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து ரொம்ப அதிகமான மரியாதை இருக்குது. கஷ்டப்பட்டு முன்னேறினீங்க அப்படிங்கிறனால படித்து வர முன்னேறிக்கீங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மலாம் ஏழைகள்லேருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணமே கல்வி தான், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி +2 எக்ஸாம் நடக்குது, 10th எக்ஸாம் நடக்குது, மற்ற மாணவர்களுக்கும் எக்ஸாம் நடக்குது. அந்த பையன் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்த பையன் கருணாஸோட பையன், நெப்போட்டிசம் கிட்டு. அவனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து பாட்டு, டான்ஸு, பொலிட்டீஷியனு, அவங்க அம்மா வந்து பாட்டு, இதெல்லாம் பொலிட்டீஷியன் பண்ணி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஆனால் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இப்போ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாதா? இந்த நேரத்தில் இந்த பாட்டு வந்திருக்கு, அதை ட்ரெண்டிங் ஆக்கிறதுக்கு நீங்கள் பாடலாமா? கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து பிரியாணிக்கு உங்கள் கடைக்கு வரணும், அப்போ தான் அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் குழந்தைங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்த பாட்டை பாடி அந்த குழந்தைங்களோட மனசை கெடுக்கலாமா? யோசிச்சுக்கோங்க. இந்த